பாரதி வா. பாரதி சொல்றத கேளு. பாரதி ஒரு நிமிஷம் நில்லு. பாரதி பாரதி, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. என்ன விடுங்கம்மா, நான் கிளம்புறேன். இப்ப என்னாச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற? இதுக்கு மேல என்ன ஆகணும்? உள்ள எப்படி அவமானப்பட்டு நின்னோன்னு பாத்தீங்கல்ல. ஏதோ ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து வச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்ண சொல்றீங்க? அம்மா, அக்கா மேல தப்பில்ல. நீ முதல்ல அக்கா கிட்ட சாரி கேளு. தப்பில்லாமையா பிரின்சிபல் கூப்பிட்டு பேசினாங்க? அந்த பொண்ணு தான் தப்பு செஞ்சுது. ஏய், பொண்ணு கிண்ணுன்னு சொன்ன அரைஞ்சிருவன் பாத்துக்க. அவளுக்கும் அக்கா வயசு தானே, அக்கான்னு சொல்ல மாட்டியா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவளா பேட் கேர்ள். ஆதி, நீ கிளாஸ்க்கு போ முதல்ல. தமிழ், நீயும் போ. அம்மா, அக்கா கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க. அப்பதான் நான் போவேன். இவனுக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்துதான் எடுத்து வச்சிருக்கோம். தமிழ், நான் தான் சொல்றேன்ல, நீ தம்பி உள்ள கூட்டிட்டு போ. வாடா போலாம். நீ சும்மா இருக்கா? அம்மா, நீ சாரி கேட்க போறியா இல்லையா? ஆதித்யா, தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்காத. ஒழுங்கா கிளாஸ்க்கு போ. போ. எங்களையே திட்டிட்டு இருக்காதம்மா. அந்த அரணி என்ன பண்ணான்னு தெரியுமா? ஆதித்யா, வேண்டாம், வா போலாம். நீ இருக்கா? இங்க என்ன நடந்துச்சுன்னு அம்மாக்கு தெரியட்டும். அம்மா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் விளையாட்டு இருந்தோம். அப்ப அந்த அரணி என்ன பண்ணா தெரியுமா? பாத்தியாடி, எங்க அப்பா எனக்கு எவ்வளவு பெரிய சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆதித்யா, பாத்தியா, எங்க அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காரு. டேய், நீ பால போடுறா. உன்கிட்ட தான்டா சொல்றேன். அரிணி, நீ என்ன சொன்னாலும் அவன் திரும்ப மாட்டேங்கிறான். அவனுக்கு தான் அப்பா இல்லல, அதான். என்னது, அவனுக்கு அப்பா இல்லையா? ஆமாண்டி, அவனுக்கு அப்பா இல்ல. அவங்க அப்பா எங்கேயோ ஓடி போயிட்டாராம். ஏண்டி, யார பத்த என்ன சொல்ற? ஒண்ணு சொல்லுவியா? விட்ரி, எதுக்குடி அடிக்கிற? உண்மையாதானே சொன்னேன். என்ன பண்றீங்க? இதுக்கப்புறம் சொல்லுவியா? இப்படி பேசுவா? விடுங்க, நிறுத்துங்க. என்னாச்சு? இப்ப சொல்லுமா, அக்கா மேல ஏதாச்சும் தப்பு இருக்கா? ஏய் தமிழ், ஏய் தமிழ், தமிழ், எதுக்காகடி யாருக்காகவோ சண்டை போட்டுட்டு இருக்க? அவர் ஒன்றும் யாரும் இல்லை, என் அப்பா. அவரை யாராச்சும் தப்பா பேசினா நான் அடிக்க தான் செய்வேன். ஏண்டி இன்னும் முடிஞ்சதையே மனசுல வச்சிட்டு இருக்க? அவர் நம்மள வேண்டான்னு தூக்கி போட்டு போனவர். அவர் என் அப்பா, அவ்வளவுதான். வேண்டா தமிழ், அவரால் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். நீயும் தேவையில்லாம அவர் மேல பாசத்தை வச்சு கஷ்டப்படாத. அவர் இனிமே நம்ம வாழ்க்கையில வரப்போறதில்ல. அவர் வந்தாலும் இல்லைனாலும் என் அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? என்னைக்கா இருந்தாலும் அவர் என் அப்பா தான். ஆதித்யா, வா கிளாஸுக்கு போலாம். ஆதியை மறக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல பாரதி. நீங்க வேற சும்மா இருங்கம்மா. அவதான் புரிஞ்சுக்காம கோவப்பட்டு இருக்கானா, நீங்களும் போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாரதி, உன் கோவத்திலயும் சரி, தமிழோட கோவத்திலயும் சரி, ஒரே ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரியுது. நீயும் அவளும் ஆதி மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஆதியோட அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இனி திரும்ப வரப்போறதும் இல்ல, இது திரும்ப தொடர போறதும் இல்ல. அப்படி ஒரு முடிவுக்கு வர உனக்கும் எனக்கும் எந்த அதிகாரமும் இல்ல. நேரமும் காலமும் தான் அடுத்து என்ன நடக்கணும்னு முடிவு பண்ணும். தமிழ் அவ பாசத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்க முடியாம வெளிக்காட்டுறா.
நீ வெளிக்காட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் மனசுல இருந்த ஆதிய எப்பவோ தூக்கி போட்டேன். அப்படிலாம் அவன் நினைப்ப உன்னால அழிச்சிட முடியாது. 5 வருஷமா உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கியே தவிர ஆதியெல்லாம் நீ மறக்கல. ஒன்னே ஒண்ணுதான் பாரதி, உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். ஒரு அம்மாவா நான் ஆசைப்படுறதும் அதுதான். ஆண்டவன் கிட்ட தினமும் வேண்டதும் அதுதான். நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இதே சந்தோஷம் எப்பவும் இருக்கணும்னா ஆதி என் வாழ்க்கையில வராம இருந்தாலே போதும். நான் திரும்பவும் சொல்றேம்மா, என் மனசுல ஆதி இல்ல. என் வாழ்க்கையில அவருக்கு இடமும் இல்ல. முடிஞ்சது முடிஞ்சதுதான். இல்ல, இந்த ஜாதகத்தை பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் ஆனவரோட ஜாதகம் போல இருக்கு. இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி சொல்லுது. ஆதி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. என் ஆதியை பத்தி எனக்கு தெரியாதா? ஜோசியர் சொன்னதை தானே யோசிக்கிற. அவரு போய் சொல்லல, உண்மையதான் சொன்னாரு. உண்மையை சொன்னாரா? அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. குளிர்காலத்தில் அடிக்கிற ஒரு சின்ன வெயில் மாதிரி தான் உனக்கு நடந்த கல்யாணமும். உன்னே உலகமா நினைச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு நீ லவ் பண்றேன்னு ப்ரூவ் பண்றதுக்காக பண்ண கல்யாணம் தான் அது. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு இன்னுமா புரியல? நம்ம அமெரிக்காவில் இருக்கும்போது உன் ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் ரிச்சர்ட் இருக்கார்ல, அவர் சிஸ்டரோட வெட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மேரேஜ்ல அவங்க ரிங் மாத்தும் போது அதை நான் ஏக்கமா பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்து நீயும் என்னை புரிஞ்சுக்கிட்டு அதே சர்ச்ல எனக்கு ரிங் மாட்டி விட்ட. ஞாபகம் இருக்கா? சர்ச்ல வச்சு மோதிரம் மாத்தினா அது கல்யாணம் தானே? அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவரு உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் மீன் பண்ணாரா? அவர் என்ன மீன் பண்ணாருன்னு தெரியாது. ஆனா அவர் சொன்னதுக்கான முழு அர்த்தம் இதுவா தான் இருக்கும். என்ன ஆதி, நான் சொன்னதுல நம்பிக்கை இல்லையா? இல்ல, அப்படிலாம் இல்ல. நீ சொல்ற எதை நான் நம்பாம இருந்திருக்கேன். ஆனா இதெல்லாம் கூடவா ஜாதகத்துல தெரியும்? எல்லாமே தெரியும். மோதிரம் மாத்தணுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கல்யாணம் தானே. நம்ம உடம்பால வேணா ஒண்ணு சேராம இருக்கலாம், ஆனா மனசும் உயிரும் ஒன்னதானே இருக்கு. அதனாலதான் உன்னோட ஜாதகத்திலே அவ்வளவு தெளிவா தெரிஞ்சிருக்கு போல. பொதுவா எனக்கு இந்த அஸ்ட்ராலஜில எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் மிராக்கிளா இருக்கு. நான் ஆக்சுவலி ஜோசியர் அப்படி சொன்னப்போ எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. இப்பதான் உண்மை என்ன தெரியுது. ஆதி, நீயும் நானும் ஒண்ணு சேரணுங்கிறது அந்த கடவுளோட விருப்பம். அதனாலதான் எனக்கு நீ திரும்ப கிடைச்சிருக்க. ஐ மீன், நீ திரும்ப அமெரிக்காவுக்கு வந்தல, அத சொன்ன. சரி சரி, நம்ம மேரேஜ் டேட் வேற ஃபிக்ஸ் ஆயிருச்சு. சோ இத செலிப்ரேட் பண்ணியே ஆகணுமே. எங்க போலாம்? நீயே சொல்லு. எங்க போலாம்? சரி நீயே சொல்லு. எங்க போகணும்னு தெரியல, ஆனா உன் கூட போகணும். ஹலோ, என்ன சிரிக்கிறா? இல்ல, ரொமான்டிக்கா பேசினாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. அது ஏன்னு எனக்கு தெரியல. வரும்
வரும். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா என்ன டின்னர் கூட்டிட்டு போறேன். ஓமுத்து டின்னர்லாம் சான்ஸே இல்லை. ஒழுங்கு மரியாதையா நீயே கூட்டிட்டு போற, இல்ல என் கையால நானே சமைக்கவா? ஆமா தாயே, இந்த கொலை மிரட்டல்லாம் எனக்கு வேண்டாம். நம்ம டின்னருக்கே போயிடலாம். வா வா. அப்படி வா. ரொம்ப தான் பண்றல நீ. ஏய், நீ ஏன்டா சாப்பிடாம இருக்க? அட, நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம் பாரதி, பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஆதி கண்ணா, என்ன விஷயம்னு சொன்னாதானே தெரியும். நான் உன் மேல கோவமா இருக்கேன். நான் என்னடா பண்ண? அக்காவை அடிச்சிட்டு சாரியே கேட்காம இருக்கல, அதான் கோவமா இருக்கேன். டேய் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா, நீ சாப்பிடு. நீ சும்மா இருக்கா? உனக்கு ஒண்ணும் தெரியாது. எதுக்கு சிரிக்கிறீங்க? அம்மா சாரி கேட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். டேய், உன் அக்கா தான் வேண்டான்னு சொல்றாள்ல, சாப்பிடுப்பா. அப்புறம் என்ன? அதெல்லாம் முடியாது. அம்மா இப்ப சாரி கேட்கணும், அதுவும் 100 சாரி கேட்கணும். சரிங்க சார், நான் கேக்குறேன். தமிழ் 100 சாரி போதுமா? என்னம்மா சீட்டிங் பண்றியா? உன்னை 100 சாரி சொல்ல சொல்லல, உன்னை 100 டைம் சாரி சொல்ல சொன்னேன். ஓகே தமிழ், சாரி 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 சாரி. போதுமா, விடுங்கம்மா. போதுமாடா? அந்த பயம் இருக்கட்டும். இந்த சேர கொஞ்சம் தள்ளு. இப்ப போடு சட்னிய. ஓகே. அக்கா கேத்த தம்பிதான். ஆதிக்கண்ணா நல்லா இருக்கா? ஓகே. மனோ தான் ஃபோன் பண்றான். சொல்லுடா மனோ. வீட்ல தான் இருக்கோம் எல்லாரும். ஓ சரி சரி, நான் பாரதி கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். இருடா, நீ கடையிலே இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். பாரதி, நாளைக்கு சுமங்கலி பூஜைக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. 25 பேருக்கு சமைக்கணுமா? மனோ பையன் வேற கடைக்கு போயிருக்கான். செல்லுல இருந்து காசு போலையா? எவ்வளவுமா வேணும்? ஒரு 3000 கொடு பாரதி, மீதி இருந்தா கொண்டு வந்து தந்துடுறேன். சரிங்கம்மா, நான் போய் கொண்டு வரேன். சரி. माङ्गल्यं तन्तुगानेन मम कुन्दरहेतुना कण्ठे भद्रामि सुभगे त्वं जीव शरदां शतम्. பாரதி, என்ன பாரதி, கழட்டி போட்ட தாலியை கையில வச்சுட்டு நின்னுட்டு இருக்க? நாளைக்கு சுமங்கலி பூஜை, இன்னைக்கு உன் கையில தாலி இருக்கு அப்படின்னா இதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்குன்னு தோணுது பாரதி. அப்படிலாம் ஒரு அர்த்தமும் இல்ல. பர்ஸ் எடுக்கும்போது கையில வந்துருச்சு, எடுத்து பார்த்தேன், அவ்வளவுதான். என்னைக்கு இதை நான் கழட்டி வச்சேனோ அன்னைக்கே எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டேன். இதுக்கப்புறம் இது திரும்பவும் என் கழுத்துல ஏற போறதில்ல. ஏன் பாரதி இப்படி எல்லாம் பேசுற? இங்க முடிவுங்கிறது முடிவு எடுக்கிறதுல மட்டும் இல்ல, நிறைய முடிவுல தான் புது புது விஷயம் புதுசா பிறந்திருக்கு.
ஆனா என் வாழ்க்கையில புதுசா எதுவும் வரப்போறதும் இல்ல, பிறக்க போறதும் இல்ல. இது இத்தனை நாள் எங்க இருந்துச்சோ அங்கேயே இருக்கட்டும். இந்தாங்கம்மா, இதுல 3000 ரூபாய் இருக்கு. எடுத்துட்டு கடைக்கு போங்க. அங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. இது நல்லா இருக்குல்ல? இல்ல, இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. வேற எடுங்க. இத காட்டுங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? ஹலோ, இப்போ நாம என்ன செலக்ட் பண்ணாலும் மித்ராவுக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தானே ஃபைனல் பண்ணி ஆர்டர் பண்ண முடியும். அப்புறம் எதுக்குங்க எங்களை கூப்பிட்டு வச்சு காட்டிட்டு இருக்கீங்க? நான் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் சொன்னேன். செலக்ட் பண்ண சொல்லலையே உங்களை. அண்ணி, நீங்க ஒன்னு செலக்ட் பண்ணி வைங்க. அது ஏன் கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல மித்ரா கல்யாணத்தை முடிக்க பார்ப்போம். அதுக்கப்புறம் நீ வேண்டான்னு சொன்னாலும் உனக்கு தான் கல்யாணம். மித்ரா, மித்ரா, வாங்க ஆதி, உட்காருங்க. மீனா, அதை கொடு. ஒன்றும் இல்லை மித்ரா, கல்யாணத்துக்கு தாலி டிசைன் வந்திருக்கு. இதில் எந்த டிசைன் வேணும்னு நீயே சொல்லு. என்னதுக்கு பார்க்குற? இதெல்லாம் ஓன் டிபார்ட்மெண்ட். உனக்கு எது பிடிக்குதோ அதை நீயே செலக்ட் பண்ணு. என்னாச்சு மித்ரா? எல்லாமே நம்ம முறைப்படி கட்டுற தாலி டிசைன் தான். இல்லனா, தாலிங்கிறது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தானே எடுத்து கொடுக்கணும். இதுல என்ன மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுன்னா சொல்லிட்டு இருக்க? எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? நீயே செலக்ட் பண்ண. ஹே சேச்சா, நான் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. ஏய் மித்ரா, ஆதி கரெக்டா தானே சொல்றாரு. இதுல ஏதாச்சும் ஒன்னு செலக்ட் பண்ணிட்டா நம்ம ஆர்டர் கொடுத்துக்கலாம். உங்க யாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இது என்ன மித்ரா? என்னக்கா, ஆல்ரெடி நீயே தாலி வாங்கி வச்சிட்டியா? இது நான் வாங்கி வச்ச தாலி இல்ல, என் கழுத்துக்கு வர வேண்டிய தாலி. உனக்கு கூட இது என்ன தாலின்னு தெரியலல? இது உங்க அம்மாவோட தாலி. சாரதா அத்தைக்கு அப்புறம் இந்த தாலி என் கழுத்துல தான் இருக்கணும்னு அவங்க நினைச்சாங்களோ என்னமோ. எப்படியும் இந்த தாலி என் கைக்கே வர வச்சுட்டாங்க. இது என் கழுத்துல இருக்கிறதும் எங்க அத்தை என் கூடவே இருக்கிறதும் ஒண்ணுதானே நான் நினைக்கிறேன். என்னாச்சு ஆதி? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? என்னால உங்க அம்மா இடத்த ஃபில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் ஆதி. ஆனா கல்யாணத்துக்கு நான் இந்த தாலியை கட்டிக்கிறேன். சரி மித்ரா, உன் விருப்பம் தான் எங்க விருப்பம்.
பாரதி, இங்க நீ நிம்மதியா தூங்குறியா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறியான்னு எனக்கு தெரியாது. ஆனா அங்க ஆதியும் நிம்மதியா இல்ல, நானும் நிம்மதியா இல்ல. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு தானே நான் உங்களை விட்டுட்டு போனேன். இப்ப நீங்களே இப்படி இருந்தா நான் எப்படி நிம்மதியா இருப்பேன்? கஷ்டமா இருக்கு பாரதி. உன்னை இப்படியும் ஆதிய அப்படியும் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புருஷன் பொண்டாட்டினா ஆதி பாரதி மாதிரி இருக்கணும்னு ஊர் உலகமே உங்களை உதாரணமா சொல்லும். இன்னைக்கு நீங்க ஆளுக்கு ஒரு திசையில இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆனா ஒண்ணு பாரதி, நீயும் ஆதியும் ஒண்ணு சேர்ந்து வாழாம என் ஆத்மா சாந்தி அடையாது. இத நான் ஆதிக்கு அம்மாவா சொல்லல, உனக்கும் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்துதான் சொல்றேன். எழுந்துரு பாரதி, எழுந்து போய் ஆதியை கூட்டிட்டு வா. எழுந்துரு பாரதி.